ஸோ ஹாய் எவ்ரிவன். க கரண்ட் அஃபேர்ஸ் சாரி ஜெனரல் அவேர்னஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்ப்போம். ஸோ அதில ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் முன்னாடி இதில இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த டாபிக்ஸ். ஸோ இது மட்டும் தான் டாபிக்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா வந்து இருந்துச்சு. இதில நான் 1 ஆர் 2 டாபிக்ஸ் வந்து எனக்கு தெரியல அப்படின்ட்டு நான் ஒமிட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து ஒரு ஐடியா. இது இல்லாம இன்னும் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வீக்லி ஷெட்யூல் அந்த மாரி டைம்ல வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா இதுலயுமே வந்து அசர்ஷன், ரீசன் வந்து இருந்துச்சு. அந்த மாரி டைப்ஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். இது நாட் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகேக்குமே வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் அடுத்து 1 ஆர் 3 ஸ்டேட்மெண்ட் 3மே வேற வேற மாரி குடுத்துட்டு, எது கரெக்ட் எத்தன தப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட யுபிஎஸ்சி இது மாரி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாஹ் ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய நான் பார்த்தேன். ஐ திங்க் ஒரு 3 பிளஸ். ஸோ ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஷிஃப்ட் வந்து 3 கொஸ்டினுக்கு 3, 4 கொஸ்டினுக்கு மேல இருந்துச்சு கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ ஸ்பேஸ் மிஷின்ஸ் ஆர் அந்த அந்த சேட்டலைட் என்ன இதுக்காக அ ஏ ஏவுனாங்க. அதோட எய்ம் என்ன? ஸோ அந்த மாரி இது எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது பெட்டர். அடுத்து ஸ்போர்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கப்பு ஆர் வந்து ஏதோ ஒண்ணு ரிலேட்டட் டூ ஸ்போர்ட்ஸ். அடுத்து ஆக்ட் அண்ட் பில். ஸோ இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து எல்லாருமே 1 வருஷம் படிச்சா போதும், 6 மாசம் படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா ஒரு 1 1/2 வருஷத்துக்கு படிச்சுக்கிறது தான் பெட்டர். 1 ஆர் 2 கொஸ்டின் வந்து அ அந்த 1 1/2 வருஷம் ரேஞ்ச்ல வந்து வரலாம். அதுக்காக வந்து நம்ம படிக்கிறது தான் பெட்டர். அடுத்து ஆக்ட் அண்ட் பில். ஸோ இந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட பர்ப்பஸ் என்ன? அந்த மாரி வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த பில் வந்து எப்ப பாஸ் பண்ணாங்க அப்படின்னு முன்னாடி வந்து அந்த இயர் அந்த மாரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து அந்த பில்லோட பர்ப்பஸ் என்ன? அப்படின்ட்டு. ஸோ இப்ப ஒரு பில் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, லைக் பார்லிமென்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பாஸ் பண்ணாங்க. எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மென்ட் பில் ஐ திங்க். அது வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அதோட பர்ப்பஸ் என்ன? அப்படின்ற மாரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது எதுக்காக பாஸ் பண்ணாங்கன்ற அந்த பர்ப்பஸுமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது எதுக்காக பாஸ் பண்ணாங்க மீன்ஸ் ம் பிரைவேடைசேஷன் அதுக்காக தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ அது மெயின் ஐடியா வந்து பிரைவேடைசேஷன். ஸோ அந்த ஐடியா எனக்கு தெரியும். என்ன கோர் இதுன்ட்டு எனக்கு தெரியும் ஐடியா. பட் அது இப்படிதான் அந்த வேர்டிங்ஸ் தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி இதெல்லாம். நான் முன்னாடி சொன்னது தான். டிசிஷன் மேக்கிங் தான் வந்து இங்க பிக் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நீங்க அந்த டைம்ல வந்து நமக்கு ஓரளவுக்கு நாலேட்ஜ் இருக்கு அந்த டாபிக்க பத்தி. பட் அந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம எது வந்து கரெக்ட்டா சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற அந்த டைம்ல நம்ம என்ன டிசைட் பண்றோம் அப்படின்றது தான் என்ன கேட்டா இந்த பேட்டர்ன். அடுத்து கவர்ன்மென்ட் பாலிசிஸ், ஸ்கீம்ஸ், டெவலப்மென்ட் இனிஷியேட்டிவ். ஸோ முன்னாடி இதுக்கே சொன்ன மாதிரி இதோட எய்ம் என்ன? இதோட பர்ப்பஸ் என்ன? இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது? இதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம படிச்சுக்கிறது பெட்டர். அடுத்து குளோபல் ஈவென்ட்ஸ், சப்மிட்ஸ், கான்ஃபரன்ஸ். இப்போ குளோபல் கான்ஃபரன்ஸ் அடுத்து வந்து லைக் பைலேட்டரல், மல்டிலேட்டரல் ட்ரேட்ஸ் இல்ல. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பிம்ஸ்டெக் இருக்கு. சார்க் அமைப்பு. ஸோ இந்த மாரி கூட்டணி இது இருக்கு. G7, G20 அந்த மாரி இதுல யார் இருக்காங்க? யார் இல்ல? புதுசா யார் வந்து ஆட் ஆனாங்க? ஸோ யுனைட்டட் நேஷன்ஸ் இருக்கு. யுனைட்டட் நேஷன்ஸ்ல யார் மெம்பரு? யாரு மெம்பர்ல எத்தன பேர் இருக்காங்க? எத்தன பேர் வோட்டிங் ரைட்ஸ் இருக்கு? ஸோ இந்த மாரி ஆர்கனைசேஷன்ஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அது ரிலேட்டட் நியூஸஸ் இந்த மாரி எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கணும். அது எதுக்காக ஆரம்பிச்சாங்க? அப்படின்ற மாரிலாம் வந்து இப்ப கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க? லெட்ஸ் சே வந்து யுபிஎஸ்சின்னு, எஸ்எஸ்சின்னே ஒரு கமிஷன் இருக்கு. அத எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க? அத வந்து அதோட பர்ப்பஸ் என்ன? ஸோ இந்த மாரி எல்லாமே வந்து கொஞ்சம் இன் டெப்த்தா வந்து கேட்கறாங்க. மொத்தத்துல நீங்க எஸ்எஸ்சி பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓவரால் ஐடியா அபௌட் எஸ்எஸ்சி வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், இப்ப இருக்கிற பேட்டர்ன்ல வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து குளோபல் ஈவென்ட்ஸ் சம்மிட்ஸ் இது பார்த்தோம். அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ்ல ஒரு இது பார்த்தேன் ஐ திங்க் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல முன்னாடி இருந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது ரேங்க்? ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் எந்த கண்ட்ரி வந்து கண்டக்ட் பண்ணாங்க? ஆர் எந்த பாடி வந்து கண்டக்ட் பண்ணாங்க? அதுல எத வச்சு இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து லைக் ஃபார்ம் பண்ணுவாங்க. ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து கொஸ்டின் கொஞ்சம் அதான் நான் முன்னாடி சொன்ன மாரி எல்லாமே கொஞ்சம் ஓவரால் ஐடியா. ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா, அத பத்தி ஓவரால் ஐடியா வந்து இருக்கணும். அடுத்து பயோடைவர்சிட்டி, கிளைமேட் ரிலேட்டட் அப்டேட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மென்ட்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்கலாம். ஓவராலா அதுலயும் கேட்கலாம். நோபல் பிரைஸ் யாரோ எந்த வருஷமும் வாங்கியிருக்கலாம். அவங்க லைக் ரவீந்திரநாத் தாகூர் வந்து எப்ப வந்து கீதாஞ்சலி வாங்குனாங்க. ஸோ அந்த மாரி இயர். ஸோ அந்த மாரி அவார்ட்ஸ்லாம் ஓவராலாவும் கேட்கலாம். இல்ல இந்த வருஷம் ஏதாவது ஒரு அவார்ட் வந்து இருக்கலாம். நோபல் பிரைஸ அனவுன்ஸ் பண்ணாங்க. அந்த மாரி கரண்ட் அஃபேர்ஸ் இதுலயும் கேட்கலாம். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்பாயின்ட்மென்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இட்ஸ் தீம்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து டேட் அதோட தீம் என்ன அப்படின்றத படிச்சுக்கணும். அடுத்து கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ், ஃபெஸ்டிவல். ஸோ இந்த இயர் ஏதாவது ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு அப்படின்னா, அண்ட் ஒன் மோர் திங் ஃபெஸ்டிவல்ஸ்ல இப்போ ஒரு காடுக்கு வந்து நான் பார்த்த ஒரு இது வந்து கணேஷ் சதுர்த்தி இருந்துச்சு. கணேஷ் சதுர்த்தியோட எதுக்காக அந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆன்ஸர் வந்து கணேஷோட பர்த் அப்படின்றனால அப்படின்னு மாறுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இன் டெப்த்தா கேட்கறாங்க. அடுத்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூஸும் ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் நடந்திருக்கு. ஆர் வந்து ஒரு
டிஃபென்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. 2 நாடு சேர்ந்து போர் பயிற்சி பண்றாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சுக்கங்க. அடுத்து பிசிக்ஸ். பிசிக்ஸ் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் வந்திருக்கு. லா, எக்ஸ்பெரிமென்ட்ஸ், மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க், எனர்ஜி, லைட், ஹீட், டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாமே வந்து வந்திருக்கிற டாபிக்ஸ். இது மட்டும் தான் பிசிக்ஸா அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல இருந்து வந்திருக்கு. இது இல்லாம எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி படிக்கும்போது படிப்போம். அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல சாரி கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரில இருந்து இந்த இதுல நான் பார்த்த வரைக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் அதிகம் வரல. ஸோ இங்க நான் வந்து இது சும்மா போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுலருந்து எதுவும் வரல. ஆ அப்படியே மேபி வந்திருந்தாலும் எனக்கு தெரியல. மேபி எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து பேசிக் டாபிக்ஸ். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், ஃபார்முலா, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் ரியாக்ஷன். அடுத்து பயாலஜி. பயாலஜில வந்து செல் ஸ்ட்ரக்சர், அனிமல், பிளான்ட் இதுல கொஞ்சம் இன் டெப்த்தா வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஹியூமன் டிசீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து பாலிட்டி. பாலிட்டி வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூ அண்ட் அசெம்பிளி அதிலிருந்து ஆரம்பிக்கணும். படிக்கும்போது அடுத்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல்ஸ் நம்பர் குடுத்து அத இத பத்தி சொல்றாங்க. ஒரு விஷயத்த சொல்லி இத வந்து எந்த ஆர்டிகில் வந்து டீல் பண்ணுது அப்படின்ற மாரி இருந்துச்சு. அடுத்து ஷெட்யூல்ஸ் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது 9த் ஷெட்யூலா, 8த் ஷெட்யூலா, லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட் எது, ஸ்டேட் லிஸ்ட் எது, சென்ட்ரல் லிஸ்ட் எது. ஸோ அடுத்து கான்ஸ்டிடியூஷன், நான் கான்ஸ்டிடியூஷனல், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். ஸோ இந்த பாடிஸ்மே வந்து ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னா கான்ஸ்டிடியூஷனல் மென்ஷன் பண்ணி மேக் பண்ணியிருக்கிற பாடி. நான் கான்ஸ்டிடியூஷனல், ஸ்டாட்யூட்டரி பாடி. அடுத்து லோக்பால், லோக் ஆயுக்தா இதெல்லாமே வந்து பாலிட்டி ரிலேட்டடா வந்த கொஸ்டின்ஸ். அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து டெர்மினாலஜிஸ். ஒரு வேர்ட் குடுத்து இந்த வேர்ட் வந்து எந்த ஸ்போர்ட்டோட ரிலேட் ஆனது. லைக் ஒரு கோல் கீப்பர் அப்டின்னா, அது வந்து எந்த ஸ்போர்ட்டோட இன்வால்வ் ஆனவங்க. ஒரு செக்மேட் அப்டின்ற வேர்ட் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கப். இந்த நேரு கப்னா எந்த ஸ்போர்ட்? ஸோ துலீப் ட்ராஃபினா எந்த ஸ்போர்ட்? அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து எந்த டீம் வந்து எந்த இயர் வந்து அந்த மாரி வின் பண்ணாங்க? ஸ்போர்ட்ஸ் கப் வின் பண்ணாங்க அப்டின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ்லயே வந்து மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து அந்த பிளே கிரவுண்டோட சைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு கோல்ஃப் சாரி ஒரு பாஸ்கெட் பால் இருக்குன்னா, அந்த பாஸ்கெட் பால் பாக்ஸுக்கும், இந்த வளையத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு. அடுத்து ஃபுட்பால் இருக்குன்னா, அதுல வந்து பெனால்டி ஷூட் அவுட் பண்ணும்போது பெனால்டி பண்ணும்போது அந்த பாக்ஸுக்கும், அந்த பால் இதுக்கும் அந்த மாரி எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ இப்படிலாம் வந்து கிரவுண்ட் சைஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. பட் நான் அது எல்லாமே படிச்சுக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி. ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஏதாவது இருக்காங்க. அவங்க ஏதாவது அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனா அவார்ட், அந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அத பத்தி கேட்டிருந்தாங்க. அடுத்து எக்கானமி. எக்கானமில 5 இயர் பிளான்ஸ். மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கானமியுமே வந்து சர்ப்ரைசிங்லி கேட்டிருந்தாங்க. மைக்ரோ மீன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் அந்த மாரி வச்சு இப்ப இண்டிவிஜுவல் லைக் ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட பெர் கேபிட்டா இன்கம், ஒரு இண்டிவிஜுவலோட அந்த பர்த் ரேட்டு, டெத் ரேட். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் பத்தி வந்து கன்சர்ன் பண்றது மைக்ரோ. மேக்ரோ அப்படின்றது குளோபல். குளோபல் ஆர் ஒரு நேஷனல், இன்டர்நேஷனல். ஸோ அந்த மாரி ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே ஆன் த ஹோல் நேஷன இது பண்ணுச்சுன்னா மேக்ரோ. ஒரு இண்டிவிஜுவல பத்தி தனியா தனியா கன்சர்ன் பண்ணுச்சுன்னா அது மைக்ரோ. அடுத்து எக்கனாமிக் டெர்மினாலஜிஸ். நான் முன்னாடி சொன்ன மாரி ஜிடிபி, ஜிஎன்பி லைக் இந்த மாரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போய் என்னென்னமோ கேட்டிருந்தாங்க. லைக் ஏதோ ஒரு செயின்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரெவல்யூஷன். முன்னாடி சொன்ன மாரி ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் அது வந்து எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒன் மோர் திங் கிரீன் ரெவல்யூஷன் சொன்னோம். கிரீன் ரெவல்யூஷன் யாருனால ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் எல்லாமே வந்து இன் டெப்த்தா படிச்சுக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல டான்ஸ் ஃபார்ம்ஸ், ஃபோக் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், அடுத்து மியூசிக், லோர் மியூசிக். ஸோ அந்த மாரி வந்து ஃபோக் மியூசிக் அந்த மாரிலாம் இருந்துச்சு. அடுத்து பெயிண்டிங்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜியோகிராபிக்கல் டெர்மினாலஜிஸ், எர்த் ஸ்ட்ரக்சர், சோலார் சிஸ்டம், அட்மாஸ்பியர் இதெல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரீஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ரெயின்ஃபால், ராக், மினரல்ஸ்மே வந்து நெறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த ஸ்டேட்ல வந்து எந்த மினரல் அதிகமா கிடைக்குது? ஒரு லிக்னைட் கோல் வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமா கிடைக்குது? ஸோ அந்த மாரி வந்து கேட்டிருந்தாங்க மினரல்ஸ். ஸோ இது இல்லாம நமக்கு எவ்வளவோ இருக்கு ஜியோகிராஃபில. பட் இந்த இதுல தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்டிருந்தாங்க. அடுத்து ஹிஸ்டரில வந்து நமக்கு தெரியும் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஹிஸ்டரி டாபிக்ஸ் பார்த்துக்கங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜிகேல நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப்ல இருந்து ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஐ திங்க். அடுத்து ஸ்டேடியம்ஸ், போர்ட். ஸோ போர்ட்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் நடந்திருக்கலாம். ஒரு லைக் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வந்து அந்த போர்ட்ல வந்து வர்த்தகம் பண்ண அனுமதி குடுத்துருக்கலாம். அந்த போர்ட் எந்த இது அந்த மாரி வந்து ஸ்பெசிஃபிக்காலாம் வந்து கேட்குறாங்க. ஒரு போர்ட்டுக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இந்த போர்ட்க்கு மட்டும் தான் இப்படி அப்படின்னு. அந்த மாரி வந்து கொஞ்சம் இன் டெப்த்தா கேட்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலா போர்ட் இருக்கு. நம்ம வந்து போர்ட் இது இந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு மட்டும் படிப்போம். இப்ப வந்து இனிமேலு போர்ட் அதுல வேற ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கா அப்படின்றத சேர்த்து படிக்கணும். அடுத்து டான்ஸ் ஃபார்ம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாரி டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல இந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம லைக் பரதநாட்டியம் எடுத்துக்கோமே. பரதநாட்டியம் எந்த ஸ்டேட்டு, பிளஸ் வந்து அதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அது வந்து எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் வந்து கேட்குறாங்க. அது எந்த டைம்ல பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கா? ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கா? யார் டான்ஸ் பண்ணுவா? ஸோ இந்த மாரி ஒண்ணொண்ணு பத்தியும் இன் டெப்த்தா நம்ம படிச்சா மட்டும் தான், இப்ப இருக்கிற பேட்டர்ன்ல வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து சென்சஸ்லயுமே நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. லிட்டரேச்சர் லிட்டரரி ரேட்டு, பீப்பிள் ஸோ அந்த மாரி சென்சஸ் எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றோமோ, அது எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அடுத்து அபவுட் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர். ஸோ ஸ்டேட்ட பத்தி படிக்கும்போது நம்ம ஸ்டேட் அனிமல்ஸ் ஸோ அந்த மாரி ஸ்டேட் சிம்பல்ஸ் அந்த மாரி இத ஆரம்பிச்சு, ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் யாரு? கவர்னர் யாரு? அதே மாரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட். இப்போ வந்து
எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு எந்தெந்த அமைச்சர் அந்த பேரு, யார் எப்ப எந்த சிஎம் வந்து எப்ப எலெக்ட் ஆனாங்க. இப்ப ரீசென்ட்டா யாராவது எலெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அந்த அவங்களோட பேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மினிஸ்டர் எந்த டிபார்ட்மென்ட்க்கு எந்த மினிஸ்டர் இருக்காங்க. அது அடுத்து பார்லிமென்ட், லெஜிஸ்லேச்சர் இத பத்தி எல்லாமே பாலிட்டில நான் சொல்லணும்னு நெனச்சேன். அ பார்லிமென்ட் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில இத்தன சீட் இருக்கு. இப்ப தமிழ்நாடுனா எத்தன கான்ஸ்டிட்யூயன்சி இருக்கு. அதே மாரி எத்தன இதுல வந்து டபுள் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி வந்து இருக்கும் சில ஸ்டேட்ல. அது என்னென்ன? இந்த மாரி இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கேவ்ஸ், யுனெஸ்கோ சைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி கீழ கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த வீடியோல ரீசனிங்க்கான டாபிக் வைஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்ப்போம்.